அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பட்டாணி புலாவ். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இனி வாங்க நாம் தாளித்து விட்டுடலாம். வானொலி வச்சு ஹீட் ஆனதும் நெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஆட் பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 10-12 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த தாளிப்புகளை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை 2வது ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கருகிரும். முந்திரி பருப்பு ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியையும் நல்லா கலந்து கொடுத்து வேக விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கு நடுவில் நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா ஜூஸ் கூட ஒரு 1/4 இன்ச் இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முதல்ல கூட இஞ்சியையும் பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்ததும் மிக்ஸி ஜாரில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மசால் கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறது. இப்போது நம்ம கழுவி வச்சுருந்த பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி ஆட் பண்ணினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது பட்டாணி கொஞ்சம் நேரம் நல்லா வெந்து வரட்டும், மூடி போட்டு வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது தண்ணி நல்லா வத்திடுச்சு. அதே சமயம் எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இனி நாம் வடித்து வச்சுருந்த சாதத்தை ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் சாதம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சாதம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்போ சாதம் நல்லா உதிரியாக வரும், குழஞ்சும் போகாது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா புலாவ் ரெடி. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.